ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா காட்டிரா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தர்ஷன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஆராதனா ராம் நடிச்சிருக்காங்க. குமார் கோவிந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா தருண் சுதீர் அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான உடை யார் வாங்கியிருக்காங்கன்னா ZEE5 தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா வர வெள்ளிக்கிழமைங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா 1000 பொற்காசுகள். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா விதார்த், அருந்ததி, சரவணன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா ரவி முருகையா அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஆஸ்ட்ரோ பாக்ஸ் ஆஃபீஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வர வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விக்ரந்த் மேசி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மேத்தா சங்கர் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் மற்றும் பிரபலம்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வித்து வினோத் சோப்ரா அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடி தளமான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா உப்பென்னா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் தேஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி மற்றும் பிரபலம்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. படத்தோட டேரக்டர் யாருன்னா புஜ்ஜி பாபு சனா அவர்கள் தான் இந்த படத்தை எகிருக்காரு. படத்துக்கான ஐயன் பிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை 2021 2 தெலுங்குல தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் தெலுங்கு லாங்குவேஜ் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்கை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம டெலிவிஷனில் பெருமையில் எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணிருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.